ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோவை தான் நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம கேப்கட்குள்ளே போயிட்டு கேப்கட்டில் நியூ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோட்டோஸ் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை அந்த ஆடியோவோட லென்த் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிக்கிடணும். ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து இப்போ செட் பண்ணணும். கீ ஃப்ரேம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. உங்களுக்கு எதிலிருந்து கீ ஃப்ரேம் வேணுங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த லைனுக்கு அதுக்கப்புறம் கட் ஆகணுங்கிறத நீங்கள் அந்த லைன் முடியும் போது அந்த ஃபோட்டோவை நீங்கள் மூவ் பண்ணாலே போதும், அந்த கீ ஃப்ரேம் வந்து எண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த எதுலேருந்து எது வரைக்கும் கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு சென்டரில் கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் கிராப் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எரேஸிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு அது அந்த அந்த மூவ் பண்ணுற ட்ரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு வேணுங்கிறத அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் அந்த கிராஃபை வச்சு மூவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க இந்த வீடியோட ஃபைனல் லுக். இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த லைனில் எந்தெந்த கீ ஃப்ரேம் வரணுங்கிறது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆட் டெக்ஸ்ட்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்.